சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் மீண்டும் நமக்கு நசீபாக்கி அடுத்த வருடமும் இதே புனித நேரத்தில் இந்த புனித பைத்துல்லாவில் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பிரவேசிப்பு வைப்பதற்கு இந்த நேரத்தில் நாம் துவா செய்து துவாக்கள் கபலாகக்கூடிய இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சதா அவனுடைய அருள்மலை புரியக்கூடிய பைத்துல்லாவில் இருந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய அருள்மலை நீங்கள் கேட்டால் தருவதற்கு தயார் என்ற நிலையில் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோடான கோடி மக்கள் அல்லாஹ்வை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவர்களும் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஒரு சில நபர்களை மட்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அருமையான முறையில் எந்த விதமான சிரமம் இல்லாமல் அவனுடைய பைத்துல்லாவிற்கு உங்களை அழைத்து உங்களை கண்ணியம் நிறைந்த அந்த காபாவை தவாப் செய்ய வைத்து கடுமையான கூட்ட நெரிசலில் நீங்கள் தன்னுடைய சக்தியை மீறி அல்லாஹ்வை நீங்கள் வலம் வருவதற்கு தவாப் செய்து கண்ணியம் நிறைந்த அந்த காபாவுடைய திரைசீலை பிடித்து கண்ணீர் விட்டு தன்னுடைய ரப்பல் ஆலமீனிடம் நீங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அதை அல்லாஹும் அதை கபூல் செய்து உங்களை பரிசுத்தமானவர்களாக்கி அவனுடைய விருந்தினர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களை உம்ராவுடைய விஷயத்தில் சஃபாவுடைய மலைக்கும் மர்வாவுடைய மலைக்கும் அல்லாஹ் நம்மை தொங்கோட்டம் ஓட வைத்து வயதானவர்கள், பெரியவர்கள், சிறார்கள், குழந்தைகள் அவனுடைய பொருத்தத்திற்காக இன்ன சஃபாவல் மர்வத்த வஷாஹிருல்லாஹ ஃபமன் வஜ்ஜல் பைத்த அவிய தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐய தவ்வஃப பிஹிமா ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இரண்டு மலைகளுக்கு மத்தியிலும் அந்த உச்சியின் மீது ஏறி அல்லாஹ்வை துதித்து அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்துன் வாசிலா என்று சொல்லக்கூடிய அவனை துதித்து அவனை மகிழ்ச்சி அடைய வைத்து அல்லாஹ் அவனுடைய விருந்தினர்களை அல்லாஹும் பொருந்தி அவனுடைய தூதரும் பொருந்தி உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சரி செய்து வாக்குறுதி கொடுத்து அவனுடைய விருந்தினராக அவனுடைய மடியை நிரப்பி அவனுடைய பைத்துல்லா விட்டு நடைபெறக்கூடிய காலமும் நேரமும் நம்மை நெருங்கிவிட்டது. நிரா சென்றவர்கள் இந்த ரமலானை முடித்து விட்டு அவருடைய தாயம் தின்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எந்த விதமான சிரமம் இல்லாமல் அல்லாஹ் இப்படி குடித்து வந்தாலும் அதே போல அவர்கள் தாயத்தை சென்றார்கள். மக்காவிற்கு வந்தவர்கள் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்களோ, என்னுடைய ரவுலாவிற்கு வருகிறார்களோ, அவர்களுக்கு எனக்கு சலாம் சொன்னால் அல்லாஹ் வணக்கம் மூலமாக எனக்கு அல்லாஹ் அதை ஏற்பாடு செய்து நான் மஸ்ஜித் நபவியில் இருக்கும் பொழுது எனக்கு நேரில் இருந்து சலாம் சொன்னதற்கு சமமானவர்கள் என்ற ஒரு ரிவாயத்தை ரசூலுல்லாஹி மதீனாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு என்ன? ரசூலுல்லாஹை நம்ம நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஊரிலிருந்து வரக்கூடியவர்கள் சொல்வார்கள், நீங்கள் மக்காவிற்கு சென்று எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் நபியை சந்தித்தால் என்னுடைய சலாத்தை எத்தி வைங்கள் என்று சொல்வார்கள். எல்லா முஃமின்களுக்கும் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய வார்த்தை. இதற்கு முன்பு அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு வருவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுக்குடி என்று சொல்கிறார்கள். உங்கள் பகுதியிலிருந்து ரப்பல் ஆலமீனை சந்திக்க வரக்கூடிய ஒரு மனிதன் உயர்ந்த சொர்க்கம் செல்வதற்கு இரண்டு பயிற்சி இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார். ஒன்று ஹஜ்ஜும், மற்றொரு உம்ராவும். இரண்டு பயிற்சியில் அந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டால் அவன் உயர்ந்த சொர்க்கம் செல்வதற்கு எந்த விதமான தடையும். இப்படி